கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் தாமிரபரணியில் 40,000 கன அடி நீர் பாய்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் மாவட்டங்களில் பல மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது. நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டவாறு 40,000 கன அடி நீர் பெருக்கெடுத்து செல்கிறது. நெல்லை மாநகர தெருக்களில் தண்ணீர் ஆறு போல பாய்ந்தோடுகிறது. அம்பாசமுத்திரம் அருகே குளத்தில் உடைப்பு ஏற்பட்டதால் விளைநிலங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. அடுத்தால இப்போ மழை காலம் ரொம்ப தண்ணி அங்கே வாய்க்கால் வழியே தான் வருது. வாய்க்கால் வழி வந்து என் வீடு ரொம்ப பாதிக்கு 100ஆம் நம்பர் வீடு. வீட்டை வந்து நேரடியாக பார்த்து எனக்கு பழகி பார்த்தாலும் தரணும். அதெல்லாம் கீழே விழுந்துடும் வீடு. ஒரு நாள் பெய்த மழை அந்த வாய்க்காலில் உள்ள தண்ணி எல்லாம் வந்து நிரம்பி வெளியே வருது. பல ஆண்டு காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த மழை வெள்ளம் வர்றதுக்கு முன்னக்கூட்டி அந்த வாய்க்கால் கரை ஓரத்தில் இருக்கிற தடுப்பு சுவர்களை வந்து கட்டணும்னு பல்வேறு அரசியல் தரப்பினரும் கோரிக்கை வச்சிருக்கோம். ஆனால் வந்து அரசு நிர்வாகம் அதில் செவி சாய்க்கிறது இல்லை. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. ராமேஸ்வரத்தில் சுற்றுலா பயணிகள் வெளியே வர முடியாமல் விடுதிகளுக்குள் முடங்கினர். கோவில்பட்டியில் கனமழை கொட்டி தீர்த்ததால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. அங்குள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. கண்மாய்கள் நிரம்பி வெளியேறிய உபரி நீரால் சாலைகள் துண்டிக்கப்பட்டன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் மலைப்பகுதிகளிலும் சமவெளி பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் குடியிருப்புகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் பாய்கிறது. இதேபோன்று தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கும்பக்கரை அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சோத்துப்பாறை அணை நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்துள்ளது. முல்லைப்பெரியாற்றுக்கு நீர்வரத்து 3000 கன அடியாக அதிகரித்துள்ளது. தேனி அருகே போடிமெட்டு மலைச்சாலையில் ராட்சத பாறை உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன. கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் ஆற்றில் இறங்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மூலவைகை ஆற்றில் சீறி பாயும் வெள்ளம் அருகிலுள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்ததால் பயிர்கள் நீரில் மூழ்கின.